அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பயில்களை தொடர்கிறோம். 195வது பக்கம் அல்லவாது 95 96 சொல்லுங்க. 196வது பக்கம் சார். செகண்ட் பேரா, அந்த பேரா முடிஞ்சு அடுத்த பேரா. ஓகே, இதுல 196வது பக்கத்தை தொடங்கிட்டோம். அதுல 2வது பேரா ஆரம்பிக்கிறோம். In primitive societies, the individual life is submitted to rigid and immobile communal custom and rule. This is the ancient and would-be eternal law of the human pack that tries always to masquerade as the everlasting decree of the imperishable Esha Dharma Sanatana. சனாதனங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது, பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும். சனாதனம் அப்படின்னு சொன்னா அதோடைய பொருள் பெர்மனன்ட், நிலையானது, மாறாதது அப்படிங்கிற பொருள். அது பாக்குறதுக்கு முந்தின இதுக்கு முந்தின பேரால நம்ம இந்த ஒரு வார்த்தை என்ன பொருள் சொன்னேன்னு உங்களுக்கு யாராவது ஞாபகம்? இன்டாக்ட்ரினேஷன். என்ன இருக்கா? அம்மாவா இல்லையா? சொல்லலாம். நான் பேச சௌரியமா இருக்கும். சொல்லுங்க பிரியாமா. சார், ஒரு அறக்கட்டளை, ஒரு கோட்பாடு அந்த மாதிரி. அதுல என்னன்னா, அந்த கோட்பாடுங்கிறது வெறுமே இப்ப டாக்டரின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கோட்பாடு. இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பால் சாய்ந்த கோட்பாடாகவும் ஒரு நடுநிலையானது அல்ல அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஒரு கண்மூடித்தனமான அப்படிங்கிற பொருள் அதுல இருக்கு. அதையும் நான் போட்டு காட்டுறேன். அதாவது பாசிட்டிவா இல்ல, அவர் எப்படிப்பட்ட சொற்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காருன்னு பாருங்க. அதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும். அது போனதுன்னா அந்த போகும்போது அந்த வேகமா முடிக்கிற இதுல இத சரியா அது சொன்னாலும் எனக்கு நினைவில்லை. சொல்லியிருந்தாலும் திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க. உச்சரிப்பு கேளுங்க. Indoctrination. Indoctrinate. In a body of doctrine of principles to instruct, அத என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், சாஸ்திரம் சொல்றது to imbue with a partisan point of view. பார்ட்டிஸ்னா அப்ப குறுகிய மனப்பான்மை, ஒரு சார்பாக இருக்கலாம். Or ideological point, children who had been indoctrinated against their parents' values, அவங்களுக்கு எதிர்த்து செய்யறதுங்கிற மாதிரி வரலாம். அப்புறம் டீச்சிங், பெடகாஜி, இன்ஸ்ட்ரக்ஷன். பெடகாஜினாலும் டீச்சிங் தான். பிரெயின் வாஷிங்கிற வார்த்தையே இருக்கு பாருங்க. forcible indoctrination to a new set of attitudes and beliefs. inculcation, ingraining, instilling. இப்போ சைனால கம்யூனிசம் வந்த போதும் சரி, ரஷ்யால கம்யூனிசம் வந்த போதும் சரி, அந்த மத கோட்பாடுகள் எல்லாம் மாற்றி இறை மறுப்பு கொள்கையை இன்டாக்ட்ரினேஷன் பண்ணப்பட்டது. இப்ப யாருக்குமே இறை நம்பிக்கைன்னு ஏதாவது வந்தா கூட அதை அவங்க வெளிக்காட்டுறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. ஈவன் இப்போ பாரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பாரிஸ் பிரான்ஸ்ல எல்லாம் நீங்க ஒரு அரசு ஊழியரா இருந்தா உங்களுடைய மத சின்னங்களை வெளியில காட்ட முடியாது. இப்போ ஒரு திருநீரோ இல்ல நாம போட்டோ இல்ல தொப்பி அணிஞ்சோ இல்ல சிலுவையை வெளியில தெரியுற மாதிரியும் போட முடியாது. அதெல்லாம் அவங்களுடைய அந்த செக்யூலர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ இன்டாக்ட்ரினேஷன் அப்படிங்கும்போது அந்த பொருள் வருது, ஞாபகம் வச்சுங்க. அதுல என்னன்னா அந்த வார்த்தையை படிச்சுங்க. அதுக்கும் இதுக்கும் படிக்கிற சென்டென்ஸ்க்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். A general domination of the society, but not a complete domination of the society over the individual, is the easier way, and it is the system that nature from the first instinctively adopts and keeps in equilibrium by rigorous law. இப்போ அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம அன்னைக்கு பார்த்ததுல நல்ல ஐடியல் சொசைட்டினா தனி மனிதனுடைய மேம்பாட்டுக்கு தான் சமூகம் உறுதுணையா இருக்கணுமே தவிர தனி மனிதனை நசுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனா அது பொதுவா அப்படி இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஏன் அப்படிங்கிறது ரீசன் நீங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இயற்கை ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சமூகம் அந்த தனி மனிதனை அழுத்துமாறுதான் இருக்கு. அது பை எப்படி ஈக்குவலியும் ரிகரஸ் லா. அன்னைக்கு ரிகரஸ்னா அப்படி இறுதிய ஒரு சட்டம், கம்பல்லிங் கஷ்டம், ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப கட்டாயப்படுத்தக்கூடிய சில மரபுகள். கேர்ஃபுல் இன்டாக்ட்ரினேஷன் ஆஃப் த ஸ்டில் சப்ஜெக்ட். அப்ப இன்டாக்ட்ரினேஷன்னா
பெர்ஃபெக்ட் கிடையாதுங்கிறது தான் நான் இப்ப அதோட பொருள் சொன்னது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு சார்பாக அது மிக சரியானது என்று சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சாஸ்திரம். அதனாலதான் வந்து இப்ப நிறைய கேள்விகளுக்கு இடம் கொடுக்குது. எந்த இதா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும் சரி, அது எந்த இறை மறுப்பு கொள்கையில கோட்பாடு எதுவுமே கேள்வி கேட்கறதுக்கு இந்த இன்டாக்டினேஷன் தான் காரணம். ஏன்னா அதுல ஒரு சில குறைகள் இருக்கும். எதுல எடுத்தாலும் மனிதன் செய்யும் போது முழுக்க முழுக்க சரி என்று சொல்ல முடியாது. அப்ப அந்த கேள்வி கேட்பது கெடுக்கும். ஆனா இந்த இன்டாக்டினேஷன் ஆஃப் த still subservient human creature and ill-developed intelligence, subservient intelligence and ill-developed intelligence of the human nature. அப்போ வந்து அந்த அவனுடைய பகுத்தறிவு வந்து சப்சர்வியண்டா இருக்கு, முழுமையா சர்வ் பண்றதா இல்லை, ஒரு அடிமைத்தனம் போல இருக்கிறது. அப்புறம் இல் டெவலப்னா நல்ல முழுமையாக உருவானது அல்ல, முன்னேறியது அல்ல. இந்த மாதிரி இருக்கிறதுனால கட்டாயப்படுத்தி தான் அவங்களை இது பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லணும். இப்ப இந்த சப்சர்வெண்ட் ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். Subordinate in capacity or function, obspious, servile, useful. அந்த servile எல்லாமே அந்த இதுதான். இந்த கம்ப்யூட்டர் என்ன அட்வான்டேஜ்னா 2 தடவை ப்ரெஸ் பண்ணா அது அந்த வார்த்தைக்கு ஸ்லேவிஷ் அதான் சொல்ல, சப்மிசிவ். அப்ப இது எல்லாமே அடிமைத்தனத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அந்த பகுத்தறிவு இருந்தா கூட அது வைட்டல் ப்ராடனோட இதுக்காகவும் அப்புறம் வந்துட்டு இது பேருன்னா உடலோட தேவைக்கும் அது வந்து சப்சர்வியண்டா மாறிடுது. அதனால வந்து ஸ்டில் சப்சர்வியன்ட் அண்ட் இல் டெவலப்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த ஹியூமன் நேச்சர். அதனால சட்டதிட்டங்களால் அவன் இது பண்ண இதே வந்து நல்ல ஃபுல்லா வந்துட்டு நல்லா செய்யக்கூடியதாகவும் நல்ல டெவலப்பான இன்டெலிஜென்ஸா இருந்தோம் இந்த மாதிரி சட்டதிட்டங்கள் தேவையில்லை. உண்மையா அப்படி இருக்கிறவங்க வந்து அப்படி கிளர்ந்து எழுதுனவங்க, அவங்க வந்து சமூகத்துக்கு அடங்கி போக மாட்டாங்க. அது நம்ம எங்கெல்லாம் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கோ அங்கெல்லாம் அது பாக்குறோம். ஒண்ணு அவங்க நசுக்கப்பட, நான் சொன்ன மாதிரி கலீலியமா இருந்தா சிறையில் அடைக்கப்படுவாங்க, இல்ல சாக்ரட்டிஸ் மாதிரி இருந்தா விஷம் கொடுத்து கொல்லப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்ப படிக்க வேண்டிய சென்டென்ஸ் போவோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப நான் பேசுனதுல அந்த இப்ப படி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம படிக்கிறது போறோம். இன் பிரிமிட்டிவ் சொசைட்டிஸ். அப்ப சொல்லும் போது பிரிமிட்டிவ் சொசைட்டிஸ்ங்கிறப்ப முற்கால ரொம்ப ஆரம்ப கட்ட சமூகங்கள்ல இண்டிவிஜுவல் லைஃப் இஸ் சப்மிட்டட் டு ரிஜிட் கஸ்டம் அண்ட் ரூல், இம்மொபைல் கஸ்டம், கம்யூனல் கஸ்டம் அண்ட் ரூல். அப்போ வந்து ஒரு ரிஜிட், அந்த ரிகரஸ்ங்கிற வார்த்தை ரிஜிட்னு பார்த்தா ரொம்ப இறுக்கமான, அது வந்து நெகிழ்வுத்தன்மையற்ற, இம்மொபைல் அசையாத, கம்யூனல் கஸ்டம் அண்ட் கம்யூனல் ரூல். அந்த சமூக மரபும் சமூக விதிகளாலும் அது வந்து அதற்கு அந்த தனி மனிதன் அடிபடுகிறான். இன் பிரிமிட்டிவ் சொசைட்டிஸ் தி இண்டிவிஜுவல் லைஃப், அவனுடைய வாழ்க்கையே அதுக்கு அடிபடுகிறது. இஸ் சப்மிட்டட் டு ரிஜிட் அண்ட் இம்மொபைல் கம்யூனல்ஸ் கஸ்டம் அண்ட் ரூல். This is the ancient and would-be eternal law of the human pact. இங்க யாராவது இதுல உட்பிங்கிறதுக்கு என்னன்னு சொல்லலாம். நம்ம பொதுவா உட்பிங்கிறதுக்கு எங்க பயன்படுத்துவோம்னு தெரியும் நம்ம, எஸ்பெஷலி கொஞ்சம் முன்னாடி. இப்ப அந்த உட்பிங்கிற வார்த்தை ஆல்மோஸ்ட் மாறிடுச்சு. இந்த எக்ஸ்ங்கிற வார்த்தை தான் இப்ப அதிகமா இருக்கு. உட்பிங்கிறது யாராவது சொல்றீங்களா? வாட் இஸ் உட்பி? சொல்லுங்க பிரியாமா. ஒரு 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 ஆஸ்பெக்ட்ல வந்து இதுவாக இருக்கலாம், மைட் பி உட்பி. அது இன்னொன்னு வந்து உட்பி வந்து நான் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த நீங்க சொல்ற அதேதான் உட்பி ஹஸ்பண்ட், உட்பி ஹஸ்பண்ட் ஆர் உட்பி வைஃப். அது சிம்பிளா பிரெஞ்சு மாதிரி சொன்னா ஸ்பௌஸ் அப்படிம்பாங்க. உட்பி ஸ்பௌஸ். இவங்கள் நிச்சயமா இருக்கும். அப்ப திஸ் இஸ் மை உட்பி, உட்பின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்டோ வைஃபோ அது தொக்கி நிற்கும், அது சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த வில்பியோடைய அந்த ஒரு பாஸ்ட் டென்ஸ் மாதிரி தான் அந்த உட்பி வருது. அப்போ ஏன்ஷியன் லா, நல்லா கவனிங்க, இப்ப இதை புரிஞ்சுட்டு, திஸ் இஸ் தி ஏன்ஷியன் லா அண்ட் உட்பி இட்டர்னல் லா. அங்கதான் ஒரு அழகா ஒரு கொடி ஒன்று வச்சிருக்காரு. உட்பி இட்டர்னல்னா இது மாறாத சட்டம், எப்பொழுதும் இருக்கும் போகும் சட்டம் அப்படின்னு உட்பிங்கிற வார்த்தையை போறாரு. அப்போ வந்து கன்ஃபார்ம்டா ஆகுமான்னு சொல்ல முடியாது அந்த எண்ணத்தில். அதனாலதான் எப்பவுமே
எந்த ஒரு சாஸ்திரம் சொல்லி சாஸ்திரம் சொல்லுதுப்பா, உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நீ சாஸ்திரம் சொல்ல முடியுதானே கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு. ஏன்னா அது சாஸ்திரமானது, சனாதனமானது, நிரந்தரமானது, நிலையானது, மாறாததுன்னு பல விஷயங்கள் சொல்றதுன்னா இட்டர்னல் லான்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் தி ஏன்ஷியன்ட் அண்ட் வுட் பி இட்டர்னல் லா ஆஃப் த ஹியூமன் பேக். இந்த பேக் நான் சொன்னேன், இந்த புல்வா சிங்கத்துக்கு தான் பேக்குன்னு சொல்லுவாங்க. அது கூட்டம் கூட்டமா இருக்கும். அந்த கூட்டம் இன்னொரு பேக் வந்தோன்னா இதுங்க ரெண்டுக்குள்ள சண்டை வரும். அது அதுக்கு ஒரு ஏரியா எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஹியூமன் பேக் மனித இனத்துக்கு வந்து ஒரு நிரந்தரமான சட்டமும் அண்டு ரொம்ப முன்னேறிய பழைய கால பண்டைய கால சட்டமா இருக்கு. தட் ரைஸ் அது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறான்னு பாருங்க. அந்த முதல்ல உட்பின்னு ஒரு வார்த்தையை போட்டு அங்க ஒரு கொடி வச்சுட்டாரு. அடுத்து ஆல்வேஸ் டு மாஸ்கராட் அப்படின்னு ஒரு என்னவா இருக்கும் மாஸ்கராட்னு என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் மாஸ்கராட்? பிரெஞ்சு வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. யாராவது கேள்வி கேட்டா உடனே இது பண்ணுங்க, இல்ல ஆனா பாஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சொல்லுங்க வசனாமா. ஒரு மாஸ்க்குள்ள முகமூடி அணிந்து கொண்டு. எக்ஸாக்ட்லி அதேதான். அது மாஸ்கராட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பார்ட்டியே நடத்துவாங்க. ஒரு இது அழகா ஒரு போட முடிஞ்சா நான் போடுறேன். நீங்க அந்த யூடியூப்ல அந்த சீன் வந்து மாஸ்கராடுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான காட்சி. அதுக்கு ஏத்த மாதிரியும் வரிகளும் இருக்கும். இப்ப காஸ்டியூம் பார்ட்டி அட் விச் மாஸ்க் ஆர் வான், மாஸ்க் பால்னா அந்த நடனம் மாதிரி, ஆல்சோ கால்ட் மாஸ்க். காஸ்டியூம் ஃபார் சச் எ பார்ட்டி, அதான் யூஸ்வலான மீனிங். இங்க நம்ம சென்டென்ஸ்க்கு வந்து டிஸ்கைஸ் ஆர் ஃபால்ஸ் அவுட்வர்ட் ஷோ. அப்ப டிஸ்கைஸ்னா வேஷம் போட்டது, ஃபால்ஸ் அவுட்வர்ட்னு போலியான இது வந்து அது போலி சாமியான்னு சொல்லலாம், பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லலாம், பிரிட்டன்ஸ் பாசாங்கன்னு சொல்லலாம், மாஸ்கராட் ஆஃப் த ஹியூமிலிட்டி. அப்படியே அவங்க என்ன சொல்லுவாங்க, தாசன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஆணவம் அப்படி பெருசா இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மாஸ்கராட் ஆஃப் ஹியூமிலிட்டி, an involved scheme, a charade. இதெல்லாமே ஷராத் எல்லாம் இப்ப பிரெஞ்சு படிக்கும் போது ஷராத் வந்து நம்ம நல்லாவே புரியும். இப்ப அதோட உச்சரிப்பும் கேளுங்க. Masquerade. Masquerade. பாருங்க. Masquerade. 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 இப்ப நான் மாஸ்கராத்னு சொல்லி பிரெஞ்சு பேசுங்களா சொன்னேன். ஏன்னா பிரெஞ்சு மாஸ்கராட் ஸ்பெல்லிங் பாருங்க. ஃப்ரம் இட்டாலியன் மாஸ்கராட் தான் பேரு. இந்த மாஸ்கராட் போட்டு மாஸ்க் நீங்க சொன்ன மாதிரி மாஸ்க்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. ஓகே சரி. இப்ப நாங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 நிமிஷம் அந்த சென்டென்ஸ் நீங்க நான் முடிச்சிடுறேன். முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த படிங்க, அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறத படிக்கிறதுக்குள்ள நான் அந்த யூடியூப் இதை போடுறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு செகண்ட் போட்டு அதை கட் பண்றது. This is the ancient and would be eternal law of the human pack that tries always to masquerade as the everlasting decree of the imperishable. அங்கதான் வந்து இதுலதான் இப்ப இந்த ஏஷா தர்ம சனாதனா அப்படிங்கிறது இந்த ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நிறைய பேர் சனாதனத்தை அவர் ஆதரிச்சிருக்காருன்னு இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க நிறைய போலியும் இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. மாஸ்கரேட் ஆஃப் தி எவர்லாஸ்டிங் டிகிரி, அதான் எவர்லாஸ்டிங் டிகிரி தான் தர்ம சனாதன டிகிரி ஆஃப் தி இம்பெரிஷபிள். இம்பெரிஷபிள் தான் சனாதன சொல்லலாம். எவ்வளவு டிகிரி அப்படின்னு சொன்னா ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வரும், ஒரு தெளிவான தீர்ப்பு மாதிரி சொல்றதுதான் டிகிரின்னு சொல்லுவாங்க. இது மாறாத இப்படிதான் அப்படின்னு சொல்லி 10 commandments எல்லாம் வந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ வசனாமா நீங்களே கையில புக் இருந்தாலும் படிங்க. ஏன்னா நான் வந்து இது பண்ணா ஓட்டிட்டு இருக்க முடியாது. ஆனா சின்னது பண்ணா இதாயிடும். நீங்களே படிங்க அந்த சென்டென்ஸ். அதுக்குள்ள யூடியூப் எடுத்துக்கலாம். In primitive societies, the individual life is submitted to rigid and immobile communal custom and rule. This is the ancient and would be eternal law of the human pack that tries always to masquerade as the everlasting decree of the imperishable. Everlasting decree of the imperishable. ஈசா தர்மா சனாதனா. அது ஈசாவா? அந்த கீழே டாட்டுக்கு என்ன சொல்லணும்னு கொஞ்சம் கேட் பண்ணுங்க. ஈஷா.
இல்ல ஈஷா தர்மா. Thank ஏஷா you. ஏஷா. ஏஷா ஏஷா. ஏஷா ஏஷா தர்மா சனாதனா. இது ஒரு அதையும் நான் போட்டுறேன் நீங்க சொன்னதுக்காக. சார் இந்த மஸ்கரேட் நமக்கு சாவித்திரியிலையும் சொல்றாரு பல இடங்கள்ல. அப்புறம் ஃபேட்டுங்கிறது டிகிரி அதெல்லாமும் நிறைய தடவை வருது. நம்ம தீமதர் புக்லயும் வருது. இப்ப நான் வந்து அந்த சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சவங்களுக்காக நான் அது பெருசா போட்டு காட்டுறேன். இதை இப்ப ஹைலைட் பண்றேன் பாருங்க. அதுதான் ஏஷா தர்ம சனாதன சனாதன. சார் அது பிரசன்ட் ஆகாம இருக்கு. வந்திருக்கும், இப்ப வந்திருக்கும் பாருங்க. சொல்லுங்க பானுப்பிரியாமா. சார் அது ஏஷா தர்மஹ சனாதனஹ. அதான் சரியான உச்சரிப்பு. அதுதான் இப்ப தெரியுதா வசனாமா? ஸ்கிரீன்ல வருதா வசனாமா? எனக்கு வரல. ஓ நான் ட்ரை. மத்தவங்களுக்கு எல்லாம் வந்துருக்கா? ஏஷா அந்த ரெண்டு அந்த விசர்கான்னு சொல்லுவாங்க, அந்த 2 புள்ளி இருந்தா தர்மா சனாதன அப்படிங்கிறது கரெக்ட். இது எந்த இதுல வந்திருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. பானுப்பிரியாமா தெரிஞ்சா சொல்லுங்க. அது இது எந்த கொட்டேஷன் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா அதோட பேஜ் பார்த்தா அது ஸ்டார்டிங்கே அதான் இருக்கும். ஏஷா தர்ம சனாதன அப்படின்னு போட்டுக்கிறது. இது எந்த இதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு போடல. ஸ்ரீ கிருஷ்ணாய இது என்னமா அந்த இது ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யாம் நமஹ. இது வந்து இது மேல போங்களே, அவங்க அதுல எழுதி இருக்காங்க. அங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல போங்களே. சுபாஷிதானின்னு எழுதி இருக்காங்க அவங்க மேல. சுபாஷிதானி 162. சோ அந்த அந்த ஏஷா தர்ம சனாதனஹல லைக் அந்த கீழே அந்த வந்ததுல அதுல இருக்கிற சுபாஷிதானி நம்பர் 162ங்கறத பத்தி கொடுத்திருக்காங்கன்னு புரியுது எனக்கு. ஆனா சுபாஷிதானின்னா அந்த நல்ல வாக்குங்கிற மாதிரி இருக்கும்னு தான் எனக்கு படுது. ஆமா ஆமா நல்ல வாக்கு, அருள் வாக்கு அந்த மாதிரிதான் எனக்கு படுதே தவிர அப்படி ஒரு இதா இருக்க மாதிரி படல. சரியா? என்னுடைய கணிப்பு கரெக்டா தப்பா தெரியல. ஆனா இது எந்த இதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பாட்டை நான் போடுறேன். மியூட் போட்டுருங்க. அந்த ஏஷா தர்ம சனாதனஹக்கு அர்த்தம் என்ன? ஆமா, அதுல அது என்னன்னா ஏஷானா திஸ்ன்னு அர்த்தம். தர்மம்னா நம்ம வந்து பொதுவா நம்ம தமிழ்ல தர்மம்ங்கிறது தானத்தை தான் தர்மம்னு சொல்றோம். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த இடத்துல நம்ம சொல்றது தர்மம்ங்கிறது தமிழ்ல வந்து அப்படிதான் சொல்லுவோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் எல்லாம் சொல்லுவோம். ஆனா தர்மம் அப்படின்னா பொதுவான அர்த்தம் டியூட்டி, இயல்பு, இந்த மாதிரி பொருள் வருது. This is the ancient dharma அப்படியா? ஏன்ஷியன்ட்னு சொல்லக்கூடாது, பெர்மனன்ட், இட்டர்னல். அததான் அங்க இருக்கிற யூஸ் பண்றது. அந்த இதுலயே பாருங்க. It is ordained in the Sanatana Dharma. It is அந்த ஏஷான திஸ். ஏன்னா நான் நேத்து இதுதான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தேன்னா புதுசா இருக்கு. அந்த விசர்கால தான் நான் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கேன். நான் இப்போ கால் போடுறேன். இது தனித்தனியா போட்டாதான் இது காட்டுது. இது மொத்தமா காட்டினா இது வர்றது இல்லை. காப்பி பண்ணி போட்டு காட்டலாம் பாருங்க. வசனமா நீங்க கேட்டதுக்கு தான் இது பண்றேன் பாருங்க. ஏஷ அப்படின்னு ஏஷ அப்படின்னா திஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? எனக்கு பதில் சொல்றது ஏன்னா நான் வந்து ஸ்கிரீன் வேற ஸ்கிரீன்ல இருக்கேன்.
ஓகே, இல்ல இதுல இல்ல அப்புறம் கிடைச்சது. ஓகே, இப்ப தர்மங்கிறது நமக்கு தெரிஞ்ச தர்மம் ஒண்ணு. நம்ம தானத்தை தான் நம்ம டியூட்டின்னு நினைக்கிறனால அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, தர்ம அப்படின்னு சொன்னா பொதுவாக டீச்சிங் ஆஃப் த திங், ஆட்ரிபியூட், நேச்சர், மேனர், பெஞ்ச் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா ஆர்டர், காஸ்மிக் லா அண்ட் ஆர்டர், இன்னும் டியூட்டி மாதிரி வரும். ஏன்னா ஸ்வதர்மாங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்திருப்போமா இல்லையா? ஆமா சார். இந்த டியூட்டிங்கிற வார்த்தை இதுல டியூட்டின்னு போட்டு சான்ஸ்கிரிட்ல போனீங்கன்னா தர்மம் தான் வரும். அந்த கர்த்தவியம்ங்கிற வார்த்தை அதெல்லாம் இதுல பயன்படுத்துவாங்க. அடுத்தது வந்து சனாதனமும் பாக்குறோம் பாருங்க. பெர்மனன்ட், ஃபார் எவர், பிரிமிவல், பர்பச்சுவல், அந்த மாதிரிதான் மீனிங் இருக்கு. One who must always be fed whenever he attends Shraddhas. Shraddhaல ஏதோ ஒரு பண்ணும். அது இப்ப நல்லா புரியுது சார். அவர் வந்து ஆல்ரெடி இது பெர்மனன்ட் எட்டர்னல் தர்மா ஆகுங்கிறத சொல்லிட்டு இந்த லைனையும் கோட் பண்றாரு. ஆமா, அதுதான் அங்க இருக்கு பாயிண்ட். ஓகே, சோ அது சம்ஸ்கிருதம், இது நல்ல ஒரு டிக்ஷனரி. இது பேரு சம்ஸ்கிருத சப்து கோஷ. இப்ப இவங்க ஏன்னா ஹிந்தியில பார்த்தா சப்கோஷ்னு படிச்சிருவோம். அந்த விசர்கர்மம் சப்த கோஷக, பட்டணம் பட்டத்த சம்ஸ்கிருதம், லேர்ன் சான்ஸ்கிரிட்.cc ஒரு இது இருக்கு. இது நல்லா இருக்கு. நான் நிறைய வேற டிக்ஷனரிஸும் இருக்கு. சரி, இப்ப நான் என்ன பண்றேன், நான் சொன்ன இந்த இதை போடுறேன். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. எதுக்கு போட்டேன்னு தெரிஞ்சுதா? மாஸ்கரேட். அது வந்து அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ்கரேட் பார்ட்டி. அதுல என்ன வேடிக்கைன்னா, யாரெல்லாம் காவல்துறையில போலீஸா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து கொள்ளைக்காரங்களாவும் வழிப்பறி கொள்ளையாராவும் தான் மாஸ்கரேட் போட்டிருக்காங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் வேற வேற மாதிரி வரும். இதுல வந்து கதாநாயகன் 2 பேரா இருக்கும். எம்ஜிஆர் வந்து ஒருத்தர் வந்து திருடுற மாதிரி வரும், இன்னொருத்தர் வந்து பேண்ட் வாசிக்கிறது. அவர் ஆக்சுவலா மாஸ்கரேட் வரல. அவருடைய அவருடைய உண்மையான டியூட்டியை பார்க்க வர்றாரு. ஆனா அவர் பேண்ட் வாசிக்கிறவங்க அவங்க எல்லாம் நினைச்சுக்குவாங்க. அது வந்து அதான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுங்கிறது. அந்த வரிகளும் இது நிறைய வரும். ருத்ராட்ச பூனைகளே எல்லாமே வரும். ருத்ராட்சம் பூனை எப்படி அது சைவமா இருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது ஏதாவது எலி வந்தா பிடிச்சிருங்கிறது வந்து அதெல்லாம் நிறைய வரிகள் வரும். ஆனா காலையில அது கொஞ்சம் இது கொஞ்சம் வேற மாதிரி யூஸ்வல் மெலோடியஸ் சாங்கா இருக்காது. கொஞ்சம் வித்தியாச ஓசைகள் அதிகமா இருக்கும். அதனால அதோட நிறுத்திக்கிறேன். புவனேஸ்வரிமா, உங்க கமெண்ட்? ஏன் சார் நீங்க சினிமா பாட்டா என்னோட கமெண்ட் கேக்குறீங்க? இல்ல ரசிப்பீங்க. இல்ல அதுதான் சார், உண்மைதான் சார். வார்த்தைகள் வந்து தமிழ்ல இப்படி பாடல்ல வந்தாலும் உண்மையை சொல்ற போது அது கரெக்டா தெரியுது இல்லையா? இந்த பாடல் வந்து வந்திருக்கிற சிச்சுவேஷன் வேறையா இருக்கலாம். ஆனா அதனுடைய அர்த்தம்ங்கிறது நீங்க சொல்ற அர்த்தத்தோட ஒத்து போகுது. நமக்கே நம்ம சில நேரத்துல மயங்கி போயிருவோம். இதுதான் உண்மையா, இதுதான் தப்பா இல்லையான்னு நமக்கு இப்ப சனாதனங்கிற வார்த்தையை எடுத்தாலே அது எத்தனை விதமான அர்த்தங்களை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்குது, பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியுது. ஆனா பகவான் அவ்வளவு அழுத்தமா கொடுக்குறாரு பாருங்க. ஈசா தர்மா சனாதனான், ஏஷா தர்மா, அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது அங்க எத்தனையோ விதங்கள்ல அது அழுத்தம் இருக்குன்னு தெரியுது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அது என்னவா மாறி இருக்குங்க போது வருத்தமாவும் இருக்கு. அரசியல் பேச்சுக்கு அரசியல் பத்தி சொல்லல, வார்த்தைகளோட அர்த்தத்தை சொல்லல. அதனாலதான் அந்த மாதிரி அரசியலுக்கு இடம் கொடுக்குது. இந்த டேர்ம் நமக்கு சாவித்திரியிலயும் அவர் ரொம்ப சொல்லியிருக்காருல்ல, அது கொஞ்சம் புரியுது. மாஸ்கரேடா இல்ல சனாதனவா? சனாதனம் வர சான்ஸ். மாஸ்கரேட். ஓகே, நன்றி. சோ நம்ம அடுத்தது போயிடுவோம்.
அதுக்கு முன்னாடி தமிழ்ல வேணா அந்த அண்டுகள் கண்டினியூ ஆகுறதுனால அதை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். பிரியாமா சொல்லுங்கம்மா. சார் சனாதனாக்கு ஒரு மீனிங் வந்து பெர்மனன்ட்னு சொன்னீங்க சார். இன்னொரு மீனிங் வேற ஒண்ணு சொன்னீங்க. என்னது? சனாதன பெர்மனன்ட், அப்புறம் இன்னொரு மீனிங் சொன்னீங்க. எல்லாமே ஃபாரெவர், பிரிமவல், அதுல பர்பெச்சுவல்னு இருந்தது. இங்கே காட்டுறேன், இப்ப வரும் உங்க ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்குமே. பிரியாமா தெரியுதா? தேங்க்யூ சார். அது மாதிரி கெஸ்ட் ஆஃப் தி டிசீஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ். இப்ப நம்ம வந்து இதுவும் நமக்கு இது வரைக்கும் நம்ம பொதுவா பயன்படுத்தாததுன்னு சொல்ல முடியும். இந்த திவசம் கொடுக்கும்போது அந்த இறந்து போன முன்னோர்களுக்கு அவர் ஒரு விருந்தாளி மாதிரி வருது. ஒன் ஹூ மஸ்ட் ஆல்வேஸ் பி ஃபெட் whenever he attends ஸ்ரத்தாஸ். நம்ம சொன்ன அந்த ஸ்ரத்தாஸ்ங்கிறது வந்து அந்த தவசம் கொடுக்கறது நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. அந்த இதுக்கும் அவர் ஒரு விருந்தாளி மாதிரி வர்றாரு. அவர் கண்டிப்பா சாப்பாடு போட்டாங்க, அவருக்கு சாப்பிட்டாதான் முன்னோர்கள் சாப்பிட்டதா ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் ஒரு இருக்கும். அப்புறம் ஏன்ஷியன்ங்கிற மீனிங் இருக்கு, நிறைய மீனிங் வருது பாருங்க. ரொம்ப இது இட்டர்னல்ங்கிற வார்த்தையே வருது பாருங்க. எவர் லாஸ்டிங், அன்எண்டிங், இட்டர்னிட்டி. அதுக்கப்புறம் சனாதன தம்மா அப்படின்னு போட்டா மோஸ்ட் இட்டர்னல் ஆர் ஏன்ஷியன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பழமையானது, நிரந்தரமானது, நிலையானது அப்படிங்கிற பொருள்ல தான் அது இருக்கு. அதே மாதிரி இப்ப பானுப்பிரியாம சுட்டி காட்டினதுக்காக நான் சொல்றேன், அந்த இதுல வந்து புள்ளி வச்சிருக்கு பாருங்களா, ஏஷா அந்த எஸ் கீழே இருக்கிற புள்ளி வந்து இந்த ஷா அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய புள்ளி. இந்த தர்மஹா அந்த அந்த விசர்காக்கு ஏஹெச் போட்டு புள்ளி வச்சிருக்காங்க, சனாதனாலும் ஏஹெச்ல புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பானுப்பிரியாமா வந்ததுனால அந்த ஒரு கரெக்ஷனுக்கு நல்ல சான்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பானுப்பிரியாமா. ஓகே, இனிமே 2 பிரியாமா தனித்தனியா சொல்லுவோம், சண்முக பிரியாமா, பானுப்பிரியாமான்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது, அண்ட் தி ஐடியல் இஸ் நாட் டெட் இன் த ஹியூமன் மைண்ட். The most recent trend of human progress is to establish an enlarged and sumptuous edition of this ancient turn of collective living towards the enslavement of the human spirit. அப்புறம் வந்து the ideal is not dead in the human mind. இந்த நோக்கம், இந்த கொள்கை வந்து மனித மனதில் இறந்து விடவில்லை. The most recent trend of human progress. இப்ப மனித முன்னேற்றத்தின் ட்ரெண்டுங்கிற வார்த்தைலாம் இப்ப ரொம்ப ட்ரெண்டியா இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்றாங்க. ரீசன்ட் ட்ரெண்ட் இந்த காலகட்டத்தின் நடைமுறை எப்படி இருக்குன்னா, இஸ் டு எஸ்டாப்ளிஷ் என்லார்ஜ்ட் எடிஷன் அண்ட் சம்ச்சுவஸ் எடிஷன். என்லார்ஜ்ட் எடிஷன்னா பெரிதாக்கப்பட்ட ஒன்று, சம்ச்சுவஸ் எடிஷன் அப்படின்னு சொல்ல தேவையான அளவு. சம்ச்சுவஸா சாப்பிட்டுட்டு யூஸ்ஃபுல்லா அதுதான் சொல்லுவாங்க. தேவையான அளவு ஆஃப் திஸ் ஏன்ஷியன்ட் டர்ன் ஆஃப் கலெக்டிவ் லிவிங். மொத்தமா வாழக்கூடிய அந்த பழைய கால அந்த மாற்றம், லிவிங், கலெக்டிவ் லிவிங் டுவர்ட்ஸ் தி எங்க போயிட்டு இருக்கு, என்ஸ்லேவ்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட். அப்போ அந்த மனித ஆன்மா அடிமைப்படுவது போல் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்ப வந்து பாகியலட்சுமி அம்மா அடுத்து யார் படிக்கணும்? அன்னைக்கு ஜெயந்தி அம்மா படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி அம்மா வரல. ஓகே, மகேஷ் படிக்கிறீங்களா? படிக்கிற நிலைமையில இருக்கீங்களா? பயணத்துல இருக்கீங்களா? படிக்கிறேன். வாழ்க, படிங்க. பக்கம் 306, 2ஆம் பத்தி. பண்டைய சமுதாயங்களில் தனி மனிதனின் வாழ்வு சமூகத்தின் இறுகிய மாறாத சட்டங்களுக்கும் மரபுகளுக்கும் கட்டுப்பட்டு இருந்தது. இதுவே மனித குழுக்களின் மாறாத விதி. அழியா பரம்பொருளின் நித்திய ஆணை இதுவே. ஏஷ தர்ம சனாதன என்பது போல் அது தோற்றமளிக்கிறது. இந்த லட்சியம் மனித மனத்தில் இன்றும் உள்ளது. தனி மனித ஆன்மாவை அடிமைப்படுத்தும் பொருட்டு இணைந்து வாழ்தல் என்னும் அந்த பண்டைய முறையை விரிவுபடுத்தி வளப்படுத்தி நிறுவுவதே மனித முன்னேற்றத்தின் சமீபகால போக்காக உள்ளது. அவ்வளவுதானுங்க. அவ்வளவுதான். நன்றிங்க.
அடுத்த சென்டென்ஸ் போலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு, அப்புறம் என்ன மாதிரி சிக்கல் இருக்குன்னு சொல்லுவாரு. There is here a serious danger to the integral development of a greater truth upon earth and a greater life. இந்த மாதிரி மனித ஆன்மாவை சிறைப்படுத்தக்கூடிய அந்த சட்டதிட்டங்கள்ல ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. எதுக்குன்னா, இந்த மனிதனுக்கு இன்டெகிரல் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கிரேட்டர் ட்ரூத், அந்த பெரிய மெய்ப்பொருளின் அந்த முழுமையான முன்னேற்றத்துக்கும் இந்த உலகத்திற்கும், அப்புறம் கிரேட்டர் லைஃப், அந்த உயரிய வாழ்வு வாழ்வதற்கும் இது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சென்டென்ஸும் பாரு, ஏன் அப்படிங்கிறது சொல்றாரு. Okay. For the desires and free seekings of the individual, however egoistic, however false or perverted they may be in their immediate form, contain in their obscure shell the seed of a development necessary to the whole. The searchings and stumblings have behind them the force that has to be kept and transmuted into the image of the divine ideal. Okay. Okay, இப்போ வந்து என்னன்னா, for the desires, because the desires of the individual, free seekings of the individual. இப்போ ரெண்டு விஷயம் போடுறாங்க. தனி மனிதனின் ஆசைகள், ஒரு தனி மனிதனின் அவருடைய இயல்பா சுதந்திரமாக தேடக்கூடிய தேவைகள், தேடல்கள், இதெல்லாம் பார்த்தா however egoistic, அது எவ்வளவு ஆணவமாக இருந்தாலும் சரி, however false, however perverted they may be in their immediate form, நேரடியா பார்க்கும்போது அது ரொம்ப பொய்மையாகவும் வக்ரம் நிறைந்ததாகவும் இருக்கலாம். contain in their obscure shell and the obscure shell the seed of a development necessary to the whole. அப்போ அதோட obscure shell அப்படிங்கும்போது ஒரு இருளான ஒரு மூடி, ஒரு முட்டை மாதிரி வச்சுருங்க. அந்த முட்டைக்குள்ள இருக்கிற விதை இருக்கு இல்லையா, சீட் ஆஃப் அ டெவலப்மெண்ட் நெசசரி டு த ஹோல். நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய புதிர் இருக்கு. அந்த புதிர்ல வந்து நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்யறோம். சிலதெல்லாம் பார்த்தா பொதுவா பார்க்கும்போது தப்பா தெரியும், நம்ம மொத்தமா பார்க்கும்போது அதோட இடம் என்னன்னு அப்புறமா நமக்கு புரியலாம். அதே மாதிரி இந்த டெவலப்மெண்ட் நெசசரி டு த ஹோலுக்கு வந்து இம்மீடியட்டா பார்க்கும்போது யார் செய்யறதும் வந்து ஒரு மாதிரி இப்படி பேராசை பிடிச்சாலும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும், நல்லா கவனிங்க. அப்போ உங்களுக்கு இதோட விளக்கம் இன்னும் மனசுல நல்லா தைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் அதாவது ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்றது தமிழ்ல நல்ல சொல் என்னன்னு சொல்லியிருக்கேன். என்ன இருக்கா? ஆம்னி பிரசன்ட் 3 வார்த்தை சொல்லுவாங்க. ஆம்னிஷியன், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட். ஆம்னி பொட்டன்ட்னா எல்லாம் வல்லவன், ஆம்னிஷியன்ட்னா வாலறிவன் சொன்ன எல்லாம் தெரிந்தவர். அப்ப ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிறதுனா என்னது? இறைவனுக்கு சொல்லக்கூடிய 3 சொற்கள். பாத்தீங்களா, புவனேஸ்வரி அம்மா கை தூக்குறாங்க. வசனம்மா, சாரி, சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. எங்கும் நிறைந்தவன் சொல்லலாம். வசனமா சொன்ன இறைந்து கிடப்பவன் இறைவன் அப்படிங்கிற பொருள். ஓகே, பிரியாமா சார், நீக்கமர நிறைந்தவன். நீக்கமர நிறைந்தவன் இல்ல, அந்த மாதிரி இருக்கும் போது நான் எனக்குள்ள அந்த நீக்கமர நிறைந்தவன். இப்ப யாரோ ஒரு நீங்க ரொம்ப ஒரு கிரீடியா பேராசை பிடிச்ச ஒரு ஆளை பார்க்கணும்னு வச்சுக்கோ பேச்சுக்கு. அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் வளைச்சு போடுறார், எல்லாமே வாங்குறாரு அப்படின்னு சுவாகா பண்றாருன்னு பார்த்தா ரொம்ப தப்பா கண்ணுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஆனா அந்த எல்லாம் எல்லா பக்கம் இருந்தும் என்னோட பொருள்களை போய் இது நான் சொல்ல, இது ஒரு பாட்டிலா இருக்கு, இது ஒரு பாட்டிலா இருக்கு, இந்த 2 பாட்டிலுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது என்னோட பாட்டிலுங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள வரும். இன்னொருத்தர் இருந்தா கூட எந்த இதுல எண்ணம் வரும். அது மேல் போக்கா பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். அதனாலதான் சொன்னாங்க, ஷெல் in their obscure shell the seed of a development necessary to the whole, however false, however perverted they may be in their immediate form. அப்போ அவங்க வந்து அரசியல்வாதியாகவோ இல்ல ஒரு பெரிய பிசினஸ்ல ஒரு நெறி தவறிய தர்மம் தவறிய ஒரு பிசினஸ் மேனாக இருந்தாலும், ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் சரி, ஆனா அந்த வெளிப்படுற தன்மை வந்து தவறாக இருக்கும்.
எவ்வளவு அழகா கொண்டு வர்றாருன்னு பாருங்க. நல்லா இது எல்லாமே திருப்பி கர்மயோகி போயிட்டு இருக்கு. என்னது செயல்பாடு எல்லாமே இது ஞானம் பால் பட்டதில்லை, பக்தி பால் பட்டதில்லை, கர்மம் பால் பட்டது, அது மறந்துடக்கூடாது. அதனால அப்படியே கொண்டு வர்றாரு அவரு. ஏன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கான்டக்ட வந்து ஏன் வந்து நம்ம இந்த இதுல போட்டாருன்னா கர்மயோகத்துக்கு தான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற ரூல்ஸ் கர்மயோகம். பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாம் வந்து நீங்க வந்து கண்ணப்பனா இருந்தா செருப்பால கூட மிதிக்கலாம், வாயில ருசி பார்த்துட்டு வைக்கலாம், வாயில இருக்கிற நீரை உமிழ்ந்து நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அப்ப அங்க எந்த ஸ்டாண்டர்டும் இல்லாம போயிடும். ஆனா ஞானமும் அதே போல ஒரு நிலைக்கு போயிட்டா அந்த ஞான நிலையில அப்படியே விட்டேத்தியா இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் வரும். ஆனா கர்மம் என்று செயல் புரியும் போது செயலுக்குரிய முறைப்படி செய்ய வேண்டும். அதனால இந்த இடத்துல அந்த சாப்டர் வச்சாரு. எப்பவுமே நீங்க இந்த புது பார்வையில பார்த்ததும் நல்லா புரியும். The searchings and stumblings have behind them a force that has to be kept and transmuted into the image of the divine ideal. அப்ப அவனுடைய சர்ச்சிங்ஸ், நான் கொஞ்சம் முன்னாடி நம்ம டிசைர் பார்த்தோம், சீக்கிங்ஸ்னு பார்த்தோம் சரிங்களா. டிசைர் அண்ட் ஃப்ரீ சீக்கிங்ஸ், அதனால ஏற்படக்கூடிய தேடல்கள், அதனால ஏற்படைய தடுமாற்றங்கள். சர்ச்சிங்ஸ் அண்ட் ஸ்டம்பிளிங்ஸ் have behind them a force that has to be kept the divine ideal into the image of ideal, divine ideal, and the force that has to be transmuted into the transmuted நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம், திருவுரு மாற்றம் அடைதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். So them a force that has to be kept and transmuted into the image of the divine ideal. இதை நான் வந்து நம்ம தமிழ் மரபுப்படி 2 விஷயங்கள். தமிழ் மரபுனா ஒண்ணு முருகனோடது பார்த்தா சூரபத்மன், அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக மாற்றுவதற்காக தான் சொல்லணும் வந்தவர் முருகன், அவருடைய அவதார நோக்கம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரபத்மன் ஒரு மரமாக மாறி அந்த வேல் இருந்து 2ஆக பிளந்து ஒன்று சேவலாகவும் இன்னொரு மயிலாகவும் மாறிடுது. சேவல் கொடிக்கு போகுது, சேவல் கொடியோன்னு பேர் வருது, மயில் வாகனம் வருது. அப்போ டிரான்ஸ்மியூட்டட் இன்டு தி இமேஜ் ஆஃப் த டிவைன் ஐடியல். அப்ப அவனு சூரபத்மனா பார்க்கும்போது தேவர்கள் எல்லாம் சிறை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப இந்த அப்ஸ்கியூர் ஷெல் சீட் ஆஃப் டெவலப்மெண்ட், தேவர் மாதிரி நான் இருக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய தன்மைகள் நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அப்புறம் இறைவனுடைய தொடுதலால் அந்த தீண்டுதலால் அவன் மாறுகிறான், இறைவனாகவே மாறுகிறான். இந்த மாதிரி எப்படிலாம் வணங்குறோம் நம்ம. மயில் வாகனத்துக்கு மயில் வாகனம்னே பேரெல்லாம் கூட இருக்கா இல்லையா? யாரா கேட்டிருக்கீங்களா மயில் வாகனம்ங்கிற பேரு? ஆமாவா இல்லையா? கேட்டிருக்கோம் சார், கேட்டிருக்கோம். அப்ப வந்து அதே மாதிரி விநாயகரும் மூஷிகனை வந்து ஒரு அசுரம் தான், அந்த மூஷிகனை வந்து அழிக்கும் போது அதுவும் வாகனமாகி திருவுரு மாதிரி இப்போ அது கீழே இருக்கும். அந்த சிலையை நீங்க மூஷிகனை விட்டுட்டு நீங்க வணங்க முடியாது. அதனால உண்மையான திருவுரு மாற்றம் அதுலயும் வந்து, அதனால நம்ம எதை நெகட்டிவா பார்த்தோமோ இறைவனோட தீண்டுதல் காரணமாக அது பாசிட்டிவா மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவ பைபிள் ஸ்டோரிஸ்ல ப்ராடிகல் சன்ல பாத்தீங்கன்னா ஒழுங்கா வீட்டுல ஒருத்தன் உட்காந்து வேலை பண்ணிட்டு அப்பாவுக்கு அடங்கி நல்ல பையனா போயிட்டு இருக்கான். அவனுக்கு பெரிய மரியாதை இல்லை. விட்டோடி சொத்தெல்லாம் ஒழிச்சு ரொம்ப பராதியா ஒருத்தன் வரும்போது அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல நறுமணங்கள்லாம் போட்டு அவனுக்கு அப்படி ஒரு விருந்து வைக்கிறாங்க. அப்ப அதுவும் டிரான்ஸ்மியூட்டட் தான் ஒரு சொல்ல போனோம். எல்லாம் வந்து அப்பாட்ட சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லி இஷ்டம் போல ஆடி கூத்தரிச்சுட்டு திருப்பி வர்ற மாதிரி அந்த இதுவும் நம்ம பார்க்கிறோம். ஓகே, அவன் இறைவனாக மாறுகிறனோ இல்லையோ இறைவனால் அதாவது அதுல என்ன அதுல இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ஸ் அந்த பைபிள் கதையில என்ன வரும்னா, எப்படி நீ தப்பு பண்ணாலும் இறைவனுடன் வந்து சேர்ந்துட்டா இறைவனுடைய இரு கரன் குறித்து அணைத்துக் கொள்வான், ஏற்றுக்கொள்வாங்கிறது அந்த கதையில இருக்கிற மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ நம்ம மங்கையம்மா படிச்சிருக்கீங்களா? தமிழ்ல படிக்கிற மாதிரி இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். படிக்கிறேன் சார். படிங்க. மனம் இனி மனமாக இல்லாமல் தனக்கு அப்பாற்பட்டதின் ஒளியினால் சுடர் வீசும் தன்மையுடையதாக மாற வேண்டும். உயிர் தனது பழைய குறுகிய ஆர்வமிக்க குருட்டு நிலையையும் அதன் அற்ப ஆசைகளையும் உந்துதல்களையும் இனி அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அகண்ட அமைதியான தீவிரமான ஆற்றல் மிக்கதோர் நிலையை அடைய வேண்டும். உடலும் கூட தனது மாற்றத்திற்கு இணங்கி பணிய வேண்டும். அவ்வளவுதானா சார்? இது அவ்வளவுதான் நினைக்கிறேன். பாக்கியலட்சுமி அம்மா தான் மிக துல்லியமா சொல்லுவாங்க. சரி, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், இதோட நிறைவு செய்வோம். இது வேற ஒரு இடம் மாதிரி இருக்கு எனக்கு சார். வேற தவறா படிச்சிருக்காங்க
வேற ஏதோ படிச்சிருக்காங்க. சாரி தவறாதான் படிச்சேன். அங்க ஒரு பேர் வச்சிருந்தேன். தனி மனிதனின் ஆசைகளும் சுயேட்சையான ராங் மேடம். 307 இருந்து படிக்கணும். உயரிய மெய்மையும் இல்ல உயரிய மெய்மை படிச்சுட்டாரு இல்லையா? இல்லையா? சரி, இல்ல அங்க இருந்து தான் படிக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். உயரிய மெய்மையும் சிறந்த வாழ்வும் உலகில் முழுமையான வளர்ச்சி அடைவதற்கு இந்த போக்கு பேராபத்தாகும். தனி மனிதனின் ஆசைகளும் சுயேட்சையான நாட்டங்களும் எவ்வளவுதான் அகங்காரத்தன்மை கொண்டவையாக இருந்தாலும் அவற்றின் தற்போதைய வடிவத்தில் அவை எவ்வளவுதான் மெய்மையானவையாக நெறி தவறியவையாக இருந்தாலும் முழு சமூகத்தின் பூரண வளர்ச்சிக்கு தேவையான வித்துக்களை அவை தம்முள் மறைமுகமாக கொண்டுள்ளன. மனிதனின் தடுமாற்றங்களுக்கும் தேடுதலுக்கும் பின்னால் ஓர் ஆற்றல் உள்ளது. அந்த ஆற்றலை அகற்றாமல் தெய்வீக கருத்தை பிரதிபலிக்கும்படி அதை உருமாற்ற வேண்டும். அதற்கு ஒளியூட்ட வேண்டும், பயிற்சி அளிக்க வேண்டும். நன்றி சார். சாரி, அந்த பக்கத்துலயும் நான் ஒரு இது வச்சிருந்தேன், படிச்சுக்கிட்டு இருந்ததுனால முதல்ல சாரி. இது நம்ம இப்போதைக்கு நிறைவு செய்வோம். நீங்க விட்டு போக வேண்டாம், எல்லாரும் இருங்க.